அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, முன்னாள் முதல்வர், பழைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தஞ்சாவூர்ல ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காப்ல. போன இடத்துல பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமா இந்த ஆட்சியையும், நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களையும் ரொம்ப மோசமா விமர்சிச்சிருக்காரு. அவருக்கு நான் தக்க பதிலடி குடுக்க போறேன். அதனால தயவுசெய்து ஊப்பிகள் யாரும் இந்த வீடியோ பார்க்க வேணாம். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம பேசிருவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சிஎம் அவர்கள் கேரளா பயணம் போறதா இருந்துச்சு. எதுக்காகனா, இன்னைக்கு காங்கிரஸ் உடைய ஆட்சி அங்க மலரப்போகுது. இங்க சதீசன் அப்படின்ற ஒருத்தர் காங்கிரஸ்ல இருந்து முதல்வரா தேர்ந்தெடுத்து இன்னைக்கு பதவி ஏற்கிறார். அந்த ஒரு விஷயத்துக்கு நம்மளுடைய சிஎம் போறதா இருந்தது. சில பாதுகாப்பு காரணங்களுக்காகவும், இங்க இருக்கிற சில பணிகளுக்காகவும் நம்மளுடைய சிஎம் உடைய பணி அப்படின்றது, அங்க பயணம் அப்படின்றது ரத்து பண்ணப்பட்டிருக்கு. நேற்று வரைக்கும் கூட போகிறதா இருந்தது. ரொம்பவே முக்கியமான காரணத்துக்காக ரத்து பண்ணியிருக்காங்க. அதோட டீட்டெயில் வந்ததுக்கப்புறம் நான் தெளிவாக சொல்லிடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, நிறைய விமர்சனங்கள் இன்றைக்கி நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் மேலே வந்துட்டுருக்கு. குறிப்பாக அமைச்சரவை. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ராஜ்மோகன் அவர்களை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மற்றும் சினிமாத்துறை அமைச்சராக போட்டதுக்கு விஷால் அவர்களும், மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக போட்டதுக்கு அட்வொகேட் சரவணன் திமுக காரர் 2 பேருமே பார்த்தீங்கன்னா மோசமான முறையில் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. சரவணன்னா உங்களுக்கு எந்த சரவணன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அந்த சரவணன் தான். அது என்ன பண்ணியிருக்காப்ல அப்படின்னா, எப்படி இவர் ஒரு அமைச்சர் ஆகலாம், பள்ளிக்கல்வித்துறையில் அமைச்சர் ஆகிற அளவுக்கு இவருக்கு அவ்வளோ பெரிய இது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மோசமான விமர்சனங்கள் தான். அவர் அரியர் வச்சிருக்காரு, அப்படி இப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விமர்சனங்களை வைக்கிறாங்க. வைக்கிறவங்களுக்குலாம் சோத்துல உப்பு போட்டு தான் தின்றாங்களா, கொஞ்சமாவது சூடு சொரணை இருக்கா அப்படின்றது தெரியல. பெண்களை கேவலமாக பேசும் பொன்முடியும் அதே திமுக அமைச்சர் தான். ஊழல் அப்படின்றதுல லஞ்சத்துல கொழுத்து போய் இருந்த நகராட்சி துறையில் ஊழல் பண்ணின KN நேரு அவர்களும் இதே திமுக அமைச்சராக இருந்தவர் தான். அது போக பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய ரவுடி, அப்படியே பேட்ட ரவுடியான சேகர் பாபு அவரை அறநிலைத்துறை அமைச்சரா போட்டதும் இதே திமுக அரசு தான். அப்பெல்லாம் அட்வொகேட் செந்தில் பாலாஜி ADMKல கேவலமான ஊழல் செஞ்சுட்டு அவரவே நீங்க கம்ப்ளைண்டும் பண்ணிட்டு இங்க தஞ்சம் புகுது, கரூர்ல ஏகப்பட்ட வேலைகள்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் இன்னமும் அங்கேயே தஞ்சம் புகுந்துட்டு இருக்கிறவரும் அதே திமுக அமைச்சர் தான். அப்படி இருக்கும்போது எல்லாருமே முன்னாள் அமைச்சர்கள். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த அட்வொகேட் சரவணன் அப்பெல்லாம் கோமால இருந்தாரா அப்படின்றத அவரை பார்த்து நம்ம கேட்கணும். இன்னைக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக போட்டிருக்காங்க அப்படின்றதுக்காக வெறும் 8வது மட்டுமே படித்த காமராஜர் அவர்கள் ஆண்ட நம்மளுடைய தமிழ்நாடு தான் இது. அதனால எந்த படிப்பு அப்படின்றது முக்கியம் கிடையாது. அவர் அந்த துறைக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறாரு, எப்படி ஏழ்மை நிலையிலேருந்து நம்மளுடைய தமிழக பள்ளி கல்வித்துறையில் இருக்கிற ஏழ்மையான மாணவர்களுக்கு எப்படிலாம் உதவ போகிறாங்க. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற ஆதவர்ஜுனா அவர்கள் KN நேரு ஸ்டேடியத்துக்கு போய் அங்கே இருக்கிற அந்த வீராங்கனைகள் குட்டி குட்டி பிள்ளைங்களோட உரையாடி அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை ஷூ இல்லாமல் நிற்கிது. அதுக்கு உடனடியாக ஷூ ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்து, எந்த ஒரு குழந்தையும் எல்லா குழந்தைகளுக்கும் சமமாக இருக்கணும், ஒரு குழந்தைகிட்ட இருக்குது ஒரு குழந்தைகிட்ட இல்லை அப்படின்றதே இருக்கக்கூடாதுன்ற அளவுக்கு அவங்களோட உட்காந்து ஒன்றா சாப்பாடு வந்துகிட்டு இருக்கு, செஞ்சு சாப்பிட்டு இன்னைக்கு அதாவது திமுக காரங்க மாதிரி எப்படி மேலோட்டமாக எடுத்து வாயில வைக்க நடிக்கிற மாதிரிலாம் கிடையாது. முழுக்க முழுக்க அவங்கெல்லாம் கஷ்டப்படுற இடத்துலேருந்து வந்தவங்க அப்படின்றத நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இன்னைக்கு தமிழக முதலமைச்சராக இருக்கிற நம்மளுடைய விஜய் அவர்களுக்கு அவங்க செலுத்துற ஒரு நன்றி கடனா இருக்கு. அதனால விமர்சனங்கள் அப்படின்றது வரதான் செய்யும். அதை நம்ம கடந்துருவோம். இப்போ நம்ம ஸ்டாலினுக்கு வருவோம். என்னன்னா, தஞ்சாவூர்ல ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காப்ல. போனவர் சும்மாலாம் இல்லைங்க. அவர் மொத்த ஆதங்கத்தையும் கொட்டியிருக்காப்ல. பொண்ணு மாப்பிள்ளைய வாழ்த்தின கையோட அப்படியே மைக்க பிடிச்சி பேசுறாரு. இப்போ வரைக்கும் திமுக தான்ப்பா ஆட்சியில் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு தாவேகா அரசு முழுக்க முழுக்க நம்மளுடைய திமுகல இருந்து கொடுத்த திட்டங்கள் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க ஜெயிச்சதே குழந்தைங்களை வச்சுதான், இன்ஸ்டாகிராம் மூலியமாக ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்கிரிப்டை படிக்கிறாப்ல. ஆனால் முழுக்க முழுக்க இப்போ பார்த்தீங்கன்னா, சட்டசபையில் நம்ம உதயநிதி அவர்களும் இதே இன்ஸ்டாகிராம் மேட்டர் எழுத்திருப்பாரு. இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க மக்களே, எல்லாருமே ஆக்டிவ்ல இருக்கீங்க. முழுக்க இப்போ எலெக்ஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது எலெக்ஷனுக்கு அந்த பரப்புரைக்கு முன்னாடி நாள் வரைக்கும் நீங்கள் யூடியூப்பை திறந்தீங்கன்னா இவங்க விளம்பரம் தான் ஓடும். ஒன்றும் ஒரு பாப்பா ஸ்கூலுக்கு போகிற மாதிரி அதுக்கு காலை உணவு இல்லாத மாதிரி ஓடும், இல்லையா ஒரு பையன் சைக்கிளில் போகிற மாதிரி அவனுக்கு அந்த பையனுக்கு சாப்பாடு இல்லாத மாதிரி ஓடும். நம்மளாம் ரொம்ப கேவலமான நிலைமையில இருக்கோம், நம்மளாம் சோத்துக்கு கூட வழி இல்லாமல் நிலைமையில இருக்கோம், நம்மளாம் இவங்க கொடுக்குற சோத்தை தான் தின்ற அளவுக்கு விளம்பரம் ஓட்டுவாங்க. ஒரு கல்லூரி பொண்ணு அந்த 1000 ரூபாய்க்காக அலையிற மாதிரி வீடியோ ஓட்டுவாங்க. அப்போ இந்த விளம்பரத்தெல்லாம் தாண்டி வந்தது தான் நம்மளுடைய தேர்தலெல்லாம் பார்த்துருக்கோம். இவங்க விளம்பரத்தையும் மீறி அந்த விளம்பரத்துக்காகவே கிட்டத்தட்ட 2500 கோடி ரூபாய் அடைக்கிருக்காங்க. எனக்கெல்லாம் நம்ம வீடியோலாம் போடும்போது அது வரும்போது கழுதை இந்த விளம்பரத்தெல்லாம் அமர்த்தி போட்டுருவோமான்னு தோணும். அந்த மாதிரி அது நம்மளையும் கேட்க மாட்டேங்குது, தானாவே வந்துருது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த தேர்தலுக்கு முன்னாடி நடந்துச்சு. அப்போ யார் இன்னைக்கு முழுக்க முழுக்க விளம்பர மாடல் அப்படின்றது சும்மா வந்த பேர் கிடையாது. அப்படியே பல கோடி ரூபாயில பேனர், கட் அவுட்டு, அது போக தனித்தனியா இவங்களுக்கு சார்பா வீடியோ போடுறவங்களுக்காக ஏகப்பட்ட விளம்பரம், இவ்வளோதையும் வச்சு தான் இன்னைக்கு இவங்க தோத்து போயிருக்காங்க. நான் அதை தான் சொல்லேன், ஸ்டாலின் ஐயா அவர்களே, எங்கேயாவது ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன் நடந்துச்சுன்னா அங்கேயும் போய் நின்று தோத்து போங்க. இதுதான் என்னுடைய ஒரு அறிவுரை உங்களுக்கு அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அடுத்து இன்ஸ்டாகிராம் மேட்டருக்கு வருவோம்.
இன்ஸ்டால யோசிச்சு பாருங்க. இன்ஸ்டால இன்னைக்கு ஒட்டுமொத்த இளைஞர்களும் இருக்காங்க. அதுல முக்கியமா நைட்டு 12 மணிக்கு மேல சில பேர் இருக்காங்க. அந்த சில பேர்ல நம்மளுடைய உதயநிதி அவர்களும் ஒருவர். அவர் எந்த நேரத்துல எதுக்கு லைக் போடுவாரு, எந்த வீடியோஸ்லாம் எப்ப பாப்பாப்ல அப்படின்றத அவரே வந்து ஒத்துக்கிட்டு இருக்கிறாப்ல. நம்மளுடைய எடப்பாடி அவர்கள் பயங்கரமா வந்து வச்சு செஞ்சிருக்கிறாப்ல பரப்புரை டயத்துல. இதெல்லாம் உண்மையிலே வந்து அந்த டைம்ல வந்து ரொம்ப ஒரு விறுவிறுப்பா போச்சு. நம்மளே வந்து பார்த்திருப்போம். என்னடா அது வெட்ட வெளியில வந்து இப்படி நம்மளுடைய உதயநிதியான துணை முதலமைச்சரை வந்து இப்படி பளீர்னு சொல்றாரே, ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு நம்மளும் சந்தேகப்பட்டு போய் தேடி பார்த்தா அம்புட்டுமே உண்மைங்க. எதையுமே அழிக்கவே இல்லை. லைக் பண்றது, அதை டேக் பண்றது 4 பேருக்கு, இவங்களுக்கு 4 குரூப் இருக்கு. அப்படியே மொத்தமா அப்படியே சுத்தி சுத்தி அடிக்கிறாங்க அந்த ஒரு பொம்பளை பிள்ளைய. அப்ப கிட்டத்தட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் இவங்க பண்ணியிருக்காங்க. அதே இன்ஸ்டாகிராமுக்கு வருவோம். இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் அப்படின்றது ஒட்டுமொத்த இளைஞர்களுக்காக தமிழ்நாட்டில் எல்லாருக்குமா தான் இருக்கு. அப்ப நாங்க மட்டும் இந்த டிவி கேக்காரங்க மட்டும்தான் வந்து இன்ஸ்டால வேலை பார்க்குறோம்னா நீங்க எல்லாம் கோமால இருக்கீங்களா? ஏன் உங்களுக்குலாம் இன்ஸ்டாகிராம் வேலை செய்யாதா? ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு கவர்மெண்ட்டே உங்க கையில தானே இருந்துச்சு. எங்க உங்களுக்கு நெட்டு கொடுக்கணும், எங்க நெட்டு கொடுக்கக்கூடாது, எந்த மக்களுக்கு வைஃபை கொடுத்துருவோம், எங்கனக்குள்ள நிப்பாட்டுவோம், நம்மளை பற்றி ஒரு இடம் தப்பாக போகுதுன்னா உடனே கட் பண்ணுறா நெட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்கள் கையில் இருக்கும்போது இன்ஸ்டாகிராம் மூலியமா தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சிட்டுன்னு சொல்கிறீங்களே, என்னால் ஏற்றுக்க முடியல. அடுத்து 2வது குழந்தைங்க விஷயத்துக்கு வருவோம். குழந்தைங்களை வைத்து ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்கிறீங்களே, அதே குழந்தைங்களை வச்சு தான் நீங்கள் வீடியோ போட்டீங்க ஐயா. அதே குழந்தைகளை வச்சு தான் உங்களுடைய ஏரியாவில் இருக்கிற கவுன்சிலர்லேருந்து எம்எல்ஏக்கள்லேருந்து புறாவேறு ஓட்டு கேட்டாங்க ஐயா. அதே குழந்தைங்கள தான் உங்களை தோக்கடிச்சிட்டாங்க ஐயா. அதே காலை உணவு திட்டத்தில் நீங்கள் வந்து கொடுக்குற சாப்பாடை அந்த புழு பிடிச்ச அந்த சாம்பாரோட வாட வர்றதை சாப்பிட்ட குழந்தைங்க தான் இன்னைக்கு உங்கள் மூஞ்சில காரி துப்புற மாதிரி வேலை பார்த்துருக்காங்க ஐயா அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம்னா, இன்னைக்கு அந்த குழந்தைங்கள் வந்து இன்னைக்கு அவங்க வீட்டு குழந்தைங்க மாதிரி அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அந்த காலை உணவு திட்டத்தை சிறப்பாக செயல்பட்டிருப்பாங்க. எல்லா இடத்துலையும் நான் சொல்ல வரல. ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னமும் கூட வலைதளங்களில் வீடியோ இருக்குது, போய் தேடி பாருங்க. கோயம்புத்தூரில் 41 குழந்தைங்க மயக்கம் போட்டு விழுந்து மத்தியான சாப்பாடை சாப்பிட்டு பள்ளி விழுந்து அதில் ஒருத்தி போய் சொல்கிற அந்த வைஷ்ணவி, இல்லை குழந்தைங்களாம் தெம்பா இருக்காங்க, சும்மா லைட்டாக உட முடியல, அப்படியே குளுக்கோஸ் ஏறுது வீட்டுக்கு போயிடுவாங்க. உன் வீட்டு பிள்ளையா இருந்தா நீ எல்லாம் அப்படி சொல்லுவே அப்படின்னு நம்ம கேட்போம்ல. நம்மளும் அதை கேட்டிருக்கோம் அந்த டைம்ல. அந்த மாதிரி ஆத்திரம் இன்னைக்கு ஏதாவது ஒரு குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்துச்சுன்னா இவங்க வந்து காசு தந்திருப்பாங்க, வேற என்ன செஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையிலும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. டாஸ்மாக் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்றிருக்கிற நம்மளுடைய விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற ஒரு வாரங்க, நேத்தோட கரெக்டாக ஒரு வாரம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒரு வாரத்தில் ஏகப்பட்ட கடைகளை மூடுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மதுபான பார் வச்சிருக்கிற பழைய திமுக காரங்க இருக்காங்க பாருங்க, அந்த குத்தகைக்கு எடுத்திருப்பாங்கல்ல, அவங்க பூரா சொல்கிறாங்க இதெல்லாம் எப்படி நீங்கள் மூடலாம், எங்களை மீறி நீங்கள் மூடிடுவீங்களா, மூடுனா நாங்கள்லாம் என்ன பண்ணுறது, எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்குதுன்னா போய் பிச்சை எடு, இப்படி மக்களோட வடி வைத்த வந்து நீங்கள் சுரண்டி பிழைக்கிறதுக்கு அந்த கருமத்தை வாங்கி குடிச்சு அவங்க வரியில் எரிஞ்சு அவங்க குடும்பம் எரிஞ்சு நாசமாக போகிறதுக்கு உங்கள் குடும்பம் மட்டும் வாழணுமான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெண்கள் இன்னைக்கு கண்ணீர் விட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இந்த ஒரு வேலையை அந்த இதுலேருந்து வர லாபம் நமக்கு வேண்டாம், அதால் வர நம்ம ஒரு ரூபா கூட லாபம் வேணாம், நம்மளுடைய தமிழக அரசை நம்ம அரசை எப்படி வேணாலும் நடத்திக்கிறோம், அதாவது லாபம் வைக்கிறதுக்கு இது வேலை கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடை இழுத்து மூடிட்டு இருக்காரு. அந்த ஒரு விஷயத்த பண்றதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை. கல்யாணத்துல உட்காந்து ஆதங்கத்தை பூரா கொட்டி தீத்துட்டாப்ல நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள். இன்னும் நிறைய இருக்கு, இது மட்டும் கிடையாது. அது எப்படி சீக்கிரமா கூடிய சீக்கிரமா திமுக ஆட்சிக்கு வர போகுது அப்படின்னு அப்படியே ரொம்ப பெருமிதமா பேசுறாப்ல. என்ன பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னைக்கு இவங்கள பேசியே நம்மளுக்கு பொழுது போயிருச்சு. நம்மளுடைய தமிழக அமைச்சர் முதலமைச்சராக இருக்கிற நம்மளுடைய விஜய் அவர்கள் நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்காரு. அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். அதிமுக அப்படியே சுக்கு நூறாகி போனதுக்கு அவங்க தான் காரணம், எடப்பாடி தான் காரணம். அதே மாதிரி திமுக சுக்கு நூறு ஆக போகுதுன்னா அதுக்கு காரணம் நம்மளுடைய ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு டிவிகேக்குள்ளே வந்து இவங்க பிரச்சனை பண்ணுறாங்க, ஆட்சியை கலைக்கிறதுக்கு நாங்கள் முன்படுவோம், ஆதரவு கொடுத்தவங்க பின்வாங்க வைப்போம்னு சொல்லிட்டு அப்படியே பிளாக்மெயிலே ஓட்டிகிட்டு இருக்காங்க. அப்படின்னா உடனடியாக எங்களுக்கு ரீஎலெக்ஷன் வச்சு ஒட்டுமொத்த மக்களும் தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களித்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றதெல்லாம் அங்கிட்டு நம்ம வந்து ஒரே கட்சி தான் அப்படின்ற மாதிரி, எதிர்கட்சியும் கிடையாது, நாங்கள் தாண்டா ஆளுங்கட்சி நாங்கள் தாண்டா எதிர்கட்சின்னு போயிட்டு 234 தொகுதியிலையும் உட்காந்துக்குவோம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி தமிழக மக்கள் வந்து மாறி இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாடு மாறுறதா எல்லா மக்களும் எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் கொடுக்குற காசுக்காகவோ நீங்கள் கொடுக்குற அந்த திட்டத்துக்காகவோ யாரும் வந்து வாக்களிக்கலை. அதை விட ரொம்ப முக்கியமாக மக்களே, ரொம்ப முக்கியமான விஷயம் நான் இந்த வீடியோவில் பதிவு பண்ணிடுறேன். நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் கொடுத்த அம்மா உணவக திட்டம் மீண்டும் மறுமலர்ச்சி பெறுகிறது அப்படின்ற ஒரு சந்தோஷமான விஷயம். அதோட விரிவான தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.